வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 450 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே. இந்த 450 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் யாருடைய கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது? இந்த 450 கோடி போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது? இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலேயே வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன் 450 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது. யாருடைய கொச்சி பண்ணை வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த 450 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் அதிகாரப்பூர்வமாக சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறையிடம். அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிரடியாக அமலாக்கத்துறை உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டை வந்து பார்த்திங்கன்னா சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் தான் இந்த 450 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் அதிரடியாக சிக்கியிருக்கிறது. இதை முடக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரமாரியாக கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. இந்த 450 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் இங்கே எப்படி வந்தது, யாருக்கு சொந்தமானது, இங்கு எதற்காக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றி கேள்வி மேலே கேள்வி வந்து சரமாரியாக கேட்டுட்ருக்காங்க. திக்குமுக்காக பதில் சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி அவர்களை வந்து இந்த 450 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடையது தான் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திவிட்டார். அவரை அதிரடியாக ஆல்மோஸ்ட் அவரை இதுக்கு முன்னாடியே கைது செஞ்சுட்டாங்க. இருந்தும் வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்ததால் இதையும் முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை. இதனால் பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக கைது செய்யப்படுவாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுவார்களா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் பல திமுகவின் முக்கிய புள்ளிகளும் சிக்குவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது மக்களே. ஜாஃபர் சாதிக் வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தான் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்தது வாக்குமூலமாக கொடுத்து விட்டார். அடுத்தடுத்த இடத்திற்கு அமலாக்கத்துறை விரைந்து செல்கின்றனர். அதை பற்றின தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.